முடிஞ்சா வேலை பாருங்க, இல்லைன்னா என் வண்டி அப்படியே ஸ்கிராப் பண்ணிருங்க தம்பின்னு சொல்லிட்டு ஒரு ஃபோர்ட் ஃபியஸ்டா கஸ்டமர் தஞ்சாவூர்லேருந்து நம்மள்ட்ட வண்டியை கொண்டு வந்தார். ஒரு ஸ்டார்டிங் ட்ரபிள் கம்ப்ளைண்ட்டுக்காண்டி. அவர் வண்டியில் என்ன கம்ப்ளைண்ட்னா, ரன்னிங்கில் வந்து டப்புன்னு ஒரு சவுண்டு கேட்டிருக்கு. அதுக்கு பிறகு வண்டி ஸ்டார்ட்டே ஆகலை. அவரும் எல்லா ஒர்க் ஷாப்பை கொண்டு போயிட்டாரு. பம்பு, இன்ஜெக்டர், ஹெட்டை கழட்டி செக் பண்ணிட்டாங்க, இன்ஜினை கழட்டி செக் பண்ணிட்டாங்க. எல்லாத்தையும் பார்த்துட்டு இன்ஜின் நல்லா தான் இருக்குது அப்படின்ட்டாங்க. ஆனால் அவருக்கு வண்டி ஸ்டார்ட்டே ஆகலை. நம்மள்ட்ட வண்டியை கொண்டு வந்தார். நம்ம ஒன் பை ஒன்னாக செக் பண்ணி பார்த்தோம். அவர் வண்டியில் என்ன கம்ப்ளைண்ட் அப்படின்னா, அதாவது ரன்னிங்கில் டப்புன்னு சவுண்டு கேட்டது வந்து டைமிங் பெல்ட் கட் ஆச்சுன்னா தான் அப்படி கேட்கும். ஆனால் இவர் வண்டியில் டைம் பெல்ட் கட் ஆகலை. என்ன கம்ப்ளைண்ட் அப்படின்னா, ஈஜிஆர் லாக் ஆகி இன்லெட் சோக் ஆகி இன்ஜினை சுத்த முடியாமல் சோக் ஆயிருச்சு. அதனால தான் அவருக்கு டப்புன்னு ஒரு சவுண்டு கேட்கும். அதாவது மிஸ்பயர் ஆகிற மாதிரி இருக்கும். அப்படி ஆச்சு அப்படின்னா இன்ஜின் இழுத்து பிடிக்கும். அப்படி இழுத்து பிடிக்கிறப்ப கேம் ஷாஃப்ட் வந்து பெண்ட் ஆயிரும். கேம் ஷாஃப்ட் இப்படி பெண்ட் ஆயிருச்சுன்னா கேம் லூப் வந்து பெண்ட் ஆயிரும். அப்படி ஆயிடுச்சுன்னா வண்டி ஸ்டார்ட்டே ஆகாது. இவங்க ஹெட்டெல்லாம் செக் பண்ணியிருப்பாங்க. ஆனால் ஹெட்டுக்கு மேலே கேம் ஷாஃப்ட் செட்டாக இருக்கும். அது தனியாக கழட்டி வச்சு தான் செக் பண்ணியிருப்பாங்க. அதை பார்த்துருக்கே மாட்டாங்க. அதுதான் கம்ப்ளைண்ட். நம்ம ஒரு யூஸ்டு கேம் ஷாஃப்ட் வாங்கி ஃபிட் பண்ணி வண்டியை ஸ்டார்ட் பண்ணி பார்த்தா வண்டி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. கம்ப்ளைண்ட் சால்வ் ஆயிடுச்சு. கஸ்டமர் ஹாப்பி ஆயிட்டாரு. எந்த வண்டியை ஸ்கிராப் பண்ண வேணா நம்ம ரிப்பேர் பண்ணிக்கலாம். உங்கள் வாகனத்தில் இந்த கம்ப்ளைண்ட் இருந்துச்சுன்னா இதை பார்த்து சரி பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.